தற்பொழுது கரூர் நெரிசல் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தகவல் வெளிவரவில்லை. தற்பொழுது புசி ஆனந்த் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கரூரில் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. தற்பொழுது தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது என்ன பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவாகியிருக்கு? கரூரில் நேற்று விஜய் தாவேகா மாநில தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் சரியான ஏற்பாடு இல்லாத காரணத்தால் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். 52 பேர் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து தமிழக முதலமைச்சர் நேற்று இரவு கரூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவங்க குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் கரூரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு காரணமாக கருதப்படும் தாவேகா மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 பேர்கள் மீது 4 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதாவது நீதிமன்ற உத்தரவை மீறி காவல்துறை வீட்டிருந்த சட்டத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கணபதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.